பிறர் மனதை காட்டும் கண்ணாடி என்னிடம் ஒன்று இருந்திருந்தால் நான் எவ்வளவோ பொருட்களை மிச்சம் பிடித்திருப்பேன். ஆனால் அனுபவங்களே இல்லாத மரக்கட்டையாக ஆகியிருப்பேன். கழுவாத காலோடு பூஜை அறைக்குள் நுழைவதை விட செருப்பு போட்டுக்கொண்டு நுழைவது ஒன்றும் தவறல்ல. கலங்க மனம் படைத்த நண்பனை விட கொலைக்காரன் ஒன்றும் கொடியவன் அல்ல. மரங்களை விட மனிதன் உயர்ந்தவனா? இல்லை. மரங்கள் இறந்த பிறகும் அவற்றை நீண்ட நாட்கள் வீட்டில் வைத்திருக்க முடியுமே. செருப்பு தேயும் போது கால் ஜாக்கிரதையாகி விட வேண்டும். வயது வளரும் போது பணச்சேமிப்பு பத்திரமாக இருக்க வேண்டும். சிறு வயதில் வரவு வையுங்கள், பெரிய வயதில் செலவழியுங்கள். அந்த வயதில் நீங்கள் உட்கார்ந்துதான் செலவழிக்க முடியும், ஓடியாட முடியாது. கொய்யாப்பழத்தை அறுக்கும் போதே அதற்குள் விதை இருப்பது உனக்கு தெரிய வேண்டும். ஒருவனோடு நன்கு பழகுவதற்கு முன்பு அவனை பற்றி நீ புரிந்து கொண்டு விட வேண்டும். காலை நேரம் எப்படி தோன்றுகிறதோ மாலை நேரமும் அப்படியே தோன்றுகிறது. விடியும் பொழுதிற்கும் முடியும் பொழுதிற்கும் தோற்றத்தில் வேறுபாடில்லை. இன்ப துன்பங்களையும் அப்படியே நினைத்துவிடு. எந்த கட்டத்திலும் நீ அழ வேண்டிய அவசியம் இருக்காது. மனித முயற்சியால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து பார். ஒவ்வொரு தடவையும் உனக்கு தோன்றுவது கடவுள் இருக்கிறார் என்பதே. நிலத்தில் வளரும் கலைகள் பெரிய மரங்களாவதில்லை. அற்ப ஆசைகள் பெரிய வெற்றியை தேடி தருவதில்லை. மலரை பார், கொடியை பார், ஆனால் வேர் எப்படி இருக்கும் என்று முயற்சிக்காதே. ஒரு தரம் பெய்த மழையே ஒரு தலைமுறைக்கு போதுமானதாக இருந்து விடுமானால் ஆண்டவனின் இயக்கத்திற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ ஒரு நாள் செய்த நன்மையே வாழ்நாள் முழுவதும் போதுமானதாக விடுமானால் உன் ஒவ்வொரு நாளும் வீணான நாளாகிவிடும். ஒரு கயிற்றை வெட்டிவிட்டு முடிச்சு போட்டால் அந்த முடிச்சு கடைசி வரை கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை பகை வந்து மீண்டும் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் அந்த பகை மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் சிரிப்பது நாளை அழுவதற்காகத்தான் என்றால் அதற்காக இன்று சிரிப்பதை நிறுத்தாதீர்கள். நாளை அழுவதை தடுப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டே சிரியுங்கள். எதை சிந்திக்கிறாய் என்பதில்லை, எப்படி சிந்திக்கிறாய் என்பதில்தான் புதிய கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. விளிம்பில்லாத குவளையிலிருந்து தண்ணீர் ஊற்றினால் நீ விரும்புகின்ற பாத்திரத்தில் ஊற்ற முடியாது. அடிப்பகுதி வழியாக கீழே வழிந்துவிடும். எந்த முறையில் வெளியிடுவது என்ற திட்டமில்லாமல் ஒரு விஷயத்தை நீ வெளியிட தொடங்கினால் நீ விரும்புகிற பலன் கிடைக்காது. அமைதியை நாடுங்கள். கூட்டத்தில் இருந்து விலகி இருங்கள். மனதிற்கு சுகமான விஷயங்களை சிந்தியுங்கள். பதமான காய்கறிகளை சாப்பிடுங்கள். அங்கே அடிக்கிற காற்று கூட உங்களுக்கு இதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவியரசர் கண்ணதாசனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான பொன்மொழிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.